அக்காவும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து அனாமிகா கிட்ட கேட்டு பார்க்குறாங்க. எதனால் இப்படிலாம் பண்ண? இதெல்லாம் பண்ணது தப்பு இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் அனாமிகா ரொம்ப திமிரா பேசுகிறாங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு என்ன பண்ணுன்னு திரும்ப 2 பேரும் தவிக்கிறாங்க. அப்போ மகா ஒரு ஐடியா பண்ணுறாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. சாஃப்டான ஐடியாலாம் லாய்க்கே ஆகாத மகா. இவளுக்குலாம் 4 அற விட்டா தான் அடங்குவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐஸ்வர்யா அடிக்க போகிறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? நான் தான் சொல்கிறேன்ல, நான் சொன்னதை முதல்ல கேளு. இப்போ பிரபா வெளியே வர்றமா வேணாமா அப்படின்னு வெளியே வரணும். அதுக்கு நான் சொல்கிறத ஒரு வாட்டி கேளுக்கா அப்படின்னோடனே, சரி ஓகேடி என்னடி சொல்ல போகிற அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறேன். இது சூப்பர் ஐடியா அடி, வேறு வழியே இல்லை, நம்ம வழிக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யா உடனே அனாமிகா கிட்ட அழகியை கூட்டின்னு போயிட்டு விடுறாங்க. இனிமேட்டு அழகியை நான் பார்த்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதான் என் தங்கச்சி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல, இது இதுக்காக நான் ஏன் செய்யணும்? இதுக்கப்புறம் உனக்காக உன் வாழ்க்கையை காப்பாற்ற நான் போராட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நான் அழகியை பார்த்துக்க மாட்டேன். உன் புருஷனோட பொண்ணு தானே, நீ தான் பார்த்துக்கணும். இந்த குழந்தைக்கு அம்மா நீ தானே அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நான் ஏன் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. அம்மா நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும். அப்பா விஜயப்பா தானே எனக்கு அப்பா, அப்போ நீங்கள் தானே எனக்கு அம்மா அப்படின்னோட அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. உன் குழந்தைய நீயே பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு வேளை அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா ஒன்னால தான் சொல்லிட்டு நாங்களே கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க அனாமிகாவுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. நம்ம அழகி அவங்க மேலே மாவெல்லாம் அள்ளி கொட்டிடுறாங்க. அடுத்து அவங்க இருக்கும்போது வேணும்னே அப்படியே உண்டிகள் அடித்து அவங்கள வெறுப்பேற்றுறாங்க. ரொம்ப தொல்லை கொடுக்கறதால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அனாமிகா தவிக்கிறாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் அழகி நீயே பார்த்துக்கோ, நான் வாபஸ் வாங்கணும், அப்படி தானே நான் வாபஸே வாங்கிடுறேன் கேஸை. ஆனால் இந்த அழகியை என்கிட்ட விடாதீங்க, அழகியை நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் தான் வளர்க்கணும், எக்காரணம் கூட அழகி என்கிட்ட வரவே கூடாது, அப்படின்னா நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிடுறாங்க. இங்கே நம்ம பிரபாவையும் அதுக்கப்புறம் விஜய் வெளியே விட்டுறாங்க. என்னங்க மேடம் இப்படி திடீர்னு பண்ணிட்டீங்க அப்படி சொல்லிட்டு அந்த போலீஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா டென்ஷனாக பார்த்து முறைக்கிறாங்க. இங்கே அனாமிகா பார்த்து சித்ரா இவெல்லாம் ஒரு ஆளா, ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அனுப்பப்பட்டு எடுத்துன்னு போயிட்டு நேராக கேஸை வாபஸ் வாங்கிட்டாலே, இவ்வளோ நம்பி இவ்வளோ பெரிய பிளானை போட்டு கொடுத்து எல்லாத்தையும் சொதப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க சித்ரா. உடனே சித்ரா போய் அனாமிகா கிட்ட, ஏன் அனாமிகா இப்படி பண்ண? சின்ன குழந்தைய கூட உன்னால் பார்த்துக்க முடியாதா? நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படியே சொல்கிறது ஈஸி, ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டம். அவளெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாது. அது மட்டும் கிடையாது, அவளை எப்படியாவது என் தலையிலேயே கட்டணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நடக்குது. இந்த பிளானுக்கு நான்லாம் வேலைக்கு ஆக மாட்டேன். அதனால தான் அந்த குழந்தைக்காக விட்டு கொடுத்துட்டேன். என்னாலாம் முடியாது அந்த குழந்தைய பார்த்துக்க அப்படின்னோடனே, இவ சரிப்பட்டு வரமாட்டா, ஏன் தான் இப்படி இருக்காலோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே அனாமிகாவும் சித்ராவும் பார்த்துட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ என் அத்தை மேலே தான் டவுட்டாக இருக்குது, அவங்க தான் இதெல்லாம் பிளான் போட்டு கொடுக்கணும், ஏன்னா அனாமிகாவும் எங்கள் அத்தையும் சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா இருக்கும் அப்படின்னு மகா கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க தானே எனக்கு தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவங்களுக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க.